நாங்கள் எதிரி இலக்குகளையே தாக்கினோம். அந்த பகுதியில் மருத்துவமனைகள் இயங்க வேண்டிய அவசியமில்லை. வேறு எதுவும் இயங்கக்கூடாது. அதற்காகவே நாம் அதனை யுத்த சூன்ய வலயம் என அறிவித்தோம். போராளிகளின் இணையதளத்தில் சிவிலியன்கள் தாக்கப்படுவது தொடர்பிலும் மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிவது தொடர்பிலான காணொளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாறான சூழ்நிலையில் 2008, 2009 ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு கூறியிருந்தோம், இவரை 2 முறை சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பணியாளர்களுடன் நாம் சந்தித்திருந்தோம் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். அன்றும் கூட இவரிடம் மன்றாட்டமாக கேட்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அரசு சார்பற்ற சர்வதேச நாடுகளின் மேற்பார்வையில் 2 வாகன தொடரணிகள் மக்கள் இருக்கக்கூடிய புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்றது. முதலாவது வாகன தொடரணி அறிவு கட்டிய வகையில் 108 வாகனங்களோடும், இரண்டாவது வாகன தொடரணி 97 வாகனங்களோடும் அந்த வன்னி பகுதிக்குள் சென்றிருந்தது. முதல் முறை சென்ற வாகன தொடரணி 108 வாகனங்களோடு சென்ற வாகன தொடரணி புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்த கரித்தாஸ் நிறுவனத்தினுடைய அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய சேமிப்பு களஞ்சியத்தில் பொருட்களை இறக்கிய பின்னர் இந்த வாகனம் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்ற பின்னர் மாலை 6:45க்கும் 7:15க்கும் இடைப்பட்ட பகுதியிலே, அதனை அண்டிய பகுதிகளிலே தாக்குதல் இடம்பெற்று அதில் கணிசமான அனுப்பப்பட்ட பொருட்கள் இழக்கப்பட்டன. அதன் பின்னணியிலும் வேறு யாருமில்லை, இந்த கோட்டாபாய ராஜபக்ச இருந்தார். இதே போன்றுதான் அவர் அன்றும் கருத்து கூறினார். உடனடியாக வவுனியாவில் இருக்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரை தொடர்பு கொண்ட போது அவருடைய தொலைபேசி இலக்கம் பதில் இல்லாமல் இருந்தது. வடமாகாண ஆளுநராக இருந்த சந்திரசிறியோடு தொடர்பு கொண்ட போது இதற்கும் எமக்கும் தொடர்பில்லை என்று கூறப்பட்டது. அதன் பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் இணைப்பு செயலாளர் ஒருவரோடு தொடர்பு கொண்ட போது இந்த தகவல் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பகிரப்படுவதாக கூறப்பட்டது. அது பகிரப்பட்டதா பகிரப்படவில்லையா தெரியாது. இவ்வாறு முதலாவது வாகன தொடரணி. இரண்டாவது வாகன தொடரணி அந்த காலப்பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட நாட்களின் பின்னர் இரண்டாவது வாகன தொடரணி 97 வாகனங்களோடு நெடுங்கேணியூடாக செல்ல முற்பட்ட போது, நெடுங்கேணி பகுதியை கடக்கின்ற போது அங்கு ஒரு அனர்த்தம் இடம்பெறுகிறது. அந்த அனர்த்தத்திலும் முன்னாள் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபராகவும் வடமாகாண ஆளுநராகவும் இருந்த திருமதி சார்ல்ஸ் அவர்களுக்கு இந்த விடயம் தெரியும். அவர் பயணித்த வாகனம் ஒரு சில சேதங்களுக்குள்ளாகி இருந்தது. புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்ற பின்னர் தாக்குதல் இடம்பெற்றது, எறிகணை தாக்குதல். அந்த எறிகணை தாக்குதலை யாரும் மறந்திருக்க முடியாது.